ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொங்கலில் வந்து தெறிக்க விட போகிறாங்க அப்படின்னு யாரும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன், நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி, இந்த 2 திரைப்படம் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு ஒரு அதிகப்பூர்வமான தகவல் வந்திருக்கு. அதோடு சேர்ந்து வந்து நம்ம தல அஜித் நடித்த மங்காத்தா இந்த திரைப்படம் வந்து ரீரிலீஸ் வந்து பண்ண போகிறத வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து தளபதி விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகமாகவே ஆயிட்டுருக்கு. தளபதியோட கடைசி படம்னால வந்து நம்ம தளபதி வந்து 1000 கோடி வந்து வசூல் பண்ணி வந்து தமிழ் சினிமாலே வந்து யாரும் வசூல் படைக்காத படைப்பை வந்து நம்ம தளபதிக்கு வந்து படைக்கணும் அப்படின்னு ரசிகர் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டாங்க. ஆனால் வந்து இந்த டைமில் வந்து நம்ம சிவகார்த்திகேயனோட பராசக்தியும் நம்ம தல அஜித்தோட ரீரிலீஸ் மங்காத்தாவும் வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால வந்து நம்ம தளபதியோட 1000 கோடி கனவு வந்து நினைவு ஆகுமா அல்லது ஆகாதான்ட்டு ரசிகர் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து 1000 கோடியை அடிக்கும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். யாரெல்லாம் நினைக்கல கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த பொங்கலுக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் வந்து பராசக்தியை வந்து ஏன் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. உதயநிதி தான் வந்து இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர். அதனால் வந்து தளபதி விஜயோட போட்டியாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சோசியல் மீடியாவில் வந்து எல்லாருமே வந்து பரபரப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. யாருக்குமே வந்து திமுகவுக்கும் டிவிக்கும் வந்து பெரிய ஃபைட்டு நடந்திருக்கு நம்ம அரசியலில். அதனால் வந்து இந்த திரைப்படத்தை நம்ம தளபதியோட இந்த திரைப்படத்தை வந்து ஓட விடக்கூடாது. அதனாலே வந்து மங்காத்தாவையும் நம்ம பராசக்தி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து அடிபட்டிருக்கு. ஆனால் வந்து என்ன தான் நடக்குதுன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து தளபதி விஜயோட இந்த திரைப்படம் வந்து 1000 கோடியை வசூல் பண்ணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கல கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து தளபதியோட கடைசி படமான 1000 கோடி வசூல் பண்ணணும்னு நினைக்கிறேன்.